ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினார் டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம அவுட்லைன் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுதான் தின் ஜர்தோசி, ஓகேங்களா? இது ரொம்ப தின்னாக இருக்கும். இதுதான் இருக்கையிலே ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு. ஆனால் நம்ம கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுடலாம். இப்படி இதுதான் தின் ஜர்தோசி, ஓகேங்களா? இதை லைட்டாக தான் நம்ம லேஸாக கொஞ்சம் இழுத்து விடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் நம்ம போட முடியும். அதுக்காக ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா அது இதாகாது. இது ஸ்ப்ரிங்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் லேஸாக இழுத்த போதும். அடுத்து இது கிளிட்டர் ஜர்தோசி. இதையும் லேஸாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா அது ஒர்க் பண்ண முடியாது. லேஸாக நான் எப்படி இழுக்கிறேனோ வீடியோவில் அதே மாதிரி லேஸாக இழுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அதில் ஏதாவது மடங்கி இருந்தது அப்படின்றதுனா அதை ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்காக தான். அடுத்து இன்னொரு ஜர்தோசி கோரா ஜர்தோசி. இதுவும் லேஸாக இழுத்துக்கோங்க. இது இழுக்கவே தேவையில்லை தான், ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நீடில் போகும்போது. ஸோ அதனால தான் இந்த 3 ஜர்தோசி தான், ஓகேங்களா? இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈக்குவலாக நீங்கள் வச்சுட்டு ஒரு விரல் ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிசர் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க ஜர்தோசிக்கு, ஓகேங்களா? இல்லைனா ஒரே கட்டிலே அது கட் ஆயிடணும். அப்படி இல்லைனா அந்த மாதிரி பிசுறு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்ப்ரிங்கு அப்படின்றதுனால நம்ம நூல் கட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரே கட்டிலேயே நீங்கள் அதை ஜர்தோசியை கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணுறது ஒரே ஈக்குவல் லெவலாக இருக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், ஓகே? இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஜர்தோசிக்குன்னு தனியாக சிசர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லைனா ரொம்ப மற்ற இதையோடு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நியூ சிசராகவே எடுத்துக்கோங்க. இது அடுத்து நம்ம தின் ஜர்தோசி நம்ம கட் பண்ண போகிறோம். அதே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் எப்படி அவுட்லைன் ஸ்டிச் போடுறது அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ எப்படி கட் பண்ணணும், எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும், அந்த ஜர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜர்தோசியை மெதுவாக இழுக்காமல் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். இதை நம்ம போடவே முடியாது, ஓகேங்களா? பிகினர்ஸ் பார்த்து இழுங்க. எப்படி இழுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லேஸாக தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா? அதான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடும். இது வேஸ்ட்டு தான், இதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம நார்மல் சூயிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பீட் நீடில், ஓகேங்களா? இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் உள்ள த்ரெட் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு மெதுவாக எடுக்கணும். நீங்கள் நீடில் 90 டிகிரியில் தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு ஜர்தோசி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோரா ஜர்தோசி, கிளிட்டர் ஜர்தோசிலாம் நார்மலாகவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? போடுறதுக்கு இந்த மாதிரி 90 டிகிரியில் நீடில் பிடிச்சிட்டு பொறுமையாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. இப்போ நான் கோரா ஜர்தோசி முடிச்சிட்டேன். அடுத்து உங்களுக்கு கிளிட்டர் ஜர்தோசியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து எப்பவும் போல் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கிளிட்டர் ஜர்தோசி போட போகிறோம். அதே மாதிரி தான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் வச்சு நீங்கள் பொறுமையாக போடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
அப்புறம் போட போட ஈஸியாக வந்துடும். இதில் வந்து நம்ம ஜர்தோசியை வந்து பீ நீடில்லையும் போடலாம், ஜர்தோசி நீடில்லையும் போடலாம். ஜர்தோசி நீடில் வந்து ரொம்ப வந்து தின்னாக ரொம்ப ஒல்லியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. பீ நீடில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பீ நீடில்லே போட்டு காட்டுறேன். நீங்களும் ஜர்தோசி நீடிலில் வரல அப்படின்னா நீங்கள் பீ நீடிலே யூஸ் பண்ணி ஜர்தோசி போடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 ஜர்தோசியில் நான் போட்டுட்டேன். லாஸ்ட்டாக வந்து தின் ஜர்தோசியில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால உள்ள அந்த நீடில் வந்து வருதா, த்ரெட் பிடிச்சிருக்கா அப்படின்றத கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? அடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது தின் ஜர்தோசி அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக போடும்போது ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் போட்டு இப்போ 3 இதுலேயும் நான் உங்களுக்கு அவுட்லைன் எப்படி போடுறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். இது எந்த ஷேப்பில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்லேயே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி சர்க்கிள் இருக்கும்ல, அந்த மாதிரி சர்க்கிளில் போடுங்க. அதுக்கப்புறமா இதே வந்து ஸ்கொயரில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸாக அப்படி டேர்னிங் வர மாதிரி கரெக்டாக ஷார்ப் எட்ஜஸ்லாம் டேர்ன் பண்ணுற மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு வாங்க. இந்த 2 ஷேப்பையும் இந்த 3 இது ஜர்தோசியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் அண்ட் இமேஜ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.